வணக்கம் நண்பர்களே. தங்க நகை சீட்டு நம்மள பல பேர் இதுல மாசம் மாசம் பணம் கட்டிட்டு இருப்போம். ஆனா இது உண்மையிலே ஒரு நல்ல சேமிப்பு திட்டமா? இல்ல நம்ம பணத்தை வளர்க்க இதை விட சூப்பரான வழிகள் இருக்கா? வாங்க இன்னைக்கு இத பத்தி விரிவாக பார்க்கலாம். நம்மில் பல பேர் மனசுல இந்த கேள்வி ஓடிட்டே இருக்கும் இல்லையா? தங்கச்சீட்டுகள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா சுலபமா தெரியும். ஆனா அதுல நமக்கு தெரியாத சில சிக்கல்கள் இருக்கா? வாங்க அதை தான் இப்போ அலச போறோம். நீங்க கூட தங்கச்சீட்டுல சேர்ந்திருக்கீங்களா? உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு? நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்ல கத்துக்கிட்ட பாடங்களா இருந்தாலும் சரி, மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த மாதிரி நிதி சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட பயணத்திட்டம் இதுதான். முதல்ல தங்கச்சீட்டுகளோட இன்னொரு பக்கத்தை பார்க்க போறோம். அடுத்து சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் அதிக வருமானம் எப்படி சம்பாதிக்கலாம், நமக்கான சரியான முதலீட்டை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு பார்த்துட்டு கடைசியா சில முக்கியமான விஷயங்களோட முடிக்க போறோம். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். தங்கச்சீட்டுகள் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் அதோட மறுபக்கம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தங்கச்சீட்டுங்கிறது மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கட்டி அந்த காலாவதி முடிஞ்சதும் மொத்த பணத்துக்கும் தங்கம் வாங்கிக்கிற ஒரு திட்டம். இது ரொம்ப நேரடியான ஒரு ஏற்பாடு. இந்த திட்டத்தோட மிகப்பெரிய கவர்ச்சியே என்னன்னா, செய்கூலி சேதாரம் இல்லாம தங்க வாங்கலாங்கிறது தான். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். இது உங்க பணத்தை சேமிக்க உதவுமே தவிர உங்க பணத்தை பல மடங்கு பெருக்கிற ஒரு முதலீட்டு திட்டம் கிடையாது. இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். சேமிப்புக்கும் முதலீடுக்கும் என்னதான் வித்தியாசம்? இத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், தங்கச்சீட்டு திட்டத்தை நாம சரியா பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல வேற விசேஷத்துக்கோ நகை வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பணம் சேமிக்க தங்கச்சீட்டு ஒரு நல்ல வழி. ஆனா பணவீக்கத்தை தாண்டி உங்க செல்வம் வளரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முதலீடு மட்டும்தான் ஒரே வழி. அப்போ சேமிப்பை தாண்டி நம்ம பணத்தை வளர்க்க என்னென்ன வழிகள் தான் இருக்கு? அதிக வருமானம் வேணும்னா நாம சில புதுமையான சிறந்த மாற்று வழிகளை பார்த்தே ஆகணும். பொதுவா அதிக வருமானம் தரக்கூடிய 4 முக்கிய வழிகள் இருக்கு. 1 பங்குகள், 2 நகையா வாங்காம வேற விதத்துல தங்கம் வாங்குறது, 3 ரியல் எஸ்டேட், 4 சில இதர மாற்று வழிகள். வாங்க ஒவ்வொன்னையும் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முதலாவது வழி பங்குகள், அதாவது ஸ்டாக்ஸ். இது ஒன்றும் இல்ல, பெரிய பெரிய கம்பெனிகளோட வளர்ச்சியில நாமளும் ஒரு பங்குதாரர் ஆகிறது தான். கம்பெனி வளரும்போது நம்ம பணமும் வளரும். பங்குச்சந்தையில முதலீடு பண்றத ஒரு நீண்ட கால திட்டமா பாருங்க. அப்படி செய்யும்போது உங்க பங்குகளோட மதிப்பு அதிகமாகறதோட சில கம்பெனிகள் லாபத்திலிருந்து டிவிடெண்ட்னு ஒரு தொகையும் கொடுப்பாங்க. இது நமக்கு ஒரு கூடுதல் வருமானம். தங்கம் ஒரு நிலையான முதலீடு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா லாபம் பார்க்கணும்னா நாம தங்கத்தை எப்படி வாங்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நகையா வாங்குறதுக்கு பதிலா தங்கத்தை ஒரு முதலீடா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் தங்கம், அரசாங்கத்தோட தங்க பத்திரங்கள், இல்லனா கோல்டு இடிஎஃப்கள்னு பல வழிகள் இருக்கு. இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, செய்கூலி சேதாரம்னு எந்த நஷ்டமும் இல்லாம தங்கத்தோட விலையேற்றத்தோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு முதலீடு ரியல் எஸ்டேட். ஒரு நிலத்திலேயோ அல்லது ஒரு வீட்டிலேயோ முதலீடு பண்றது தலைமுறைக்கு செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான வழி. ஆனா நேரடியா ஒரு சொத்து வாங்குறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதுக்கு ஒரு மாற்று வழிதான் RIETS, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது மூலமா குறைஞ்ச பணத்துல கூட பெரிய பெரிய ஷாப்பிங் மால், ஆஃபீஸ் பில்டிங் மாதிரி இடங்கள்ல முதலீடு செஞ்சு அதுலேருந்து வர்ற வாடகை வருமானத்துல ஒரு பங்கை நாமளும் பெற முடியும். கடைசியா இதுவரைக்கும் பார்த்ததில்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா அதிக லாபம் தர வாய்ப்பு இருக்கிற சில முதலீட்டு வழிகளையும் பார்க்கலாம். சிறு தொழில்கள்ல முதலீடு பண்றது, டிஜிட்டல் சொத்துக்கள் அதாவது கிரிப்டோ கரன்சி மாதிரி, இல்லனா விலை உயர்ந்த ரத்தின கற்கள்ல முதலீடு செய்யறது மூலியமாவும் நல்ல லாபம் பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் அந்த துறை பத்தின நல்ல அறிவும் அதிக ரிஸ்க் எடுக்கிற மனதைரியமும் கண்டிப்பா வேணும். சரி, இப்போ இத்தனை வழிகள் இருக்கு, இதுல எனக்கு எது செட் ஆகணும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனா இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. இங்க ஒரு பொன்னான விதிய ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எந்த முதலீடை செய்ய போறீங்களோ அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்காம ₹1 கூட முதலீடு பண்ணக்கூடாது. அதனால நீங்க ஒரு முதலீட்டை தொடங்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே இந்த 3 கேள்விகளை கேட்டு பாருங்க. 1 என்னோட நிதி இலக்கு என்ன? 2 என்னால எவ்ளோ நஷ்டத்தை தாங்கிக்க முடியும்? 3 இதுல என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சரியான முடிவை எடுக்க முடியும். சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும்.
நாம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்: 1. தங்கச்சீட்டு சேமிப்புக்கு மட்டும்தான், முதலீட்டுக்கு இல்ல. 2. பணவீக்கத்தை ஜெயிக்கணும்னா முதலீடு செஞ்சே ஆகணும். 3. அதிக லாபம் வேணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கவும் நம்ம தயாரா இருக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமானது, எதுல முதலீடு செஞ்சாலும் சரி 100% ஆராய்ஞ்ச பிறகு உங்க பணத்தை அதுல போடுங்க. அப்போ இன்னைக்கு இதையெல்லாம் கேட்ட பிறகு உங்க நிதி இலக்குகளை அடைய நீங்க எடுக்க போற அடுத்த ஸ்டெப் என்ன? ஒருவேளை நீங்க புதுசா ஏதாவது முதலீடு பத்தி தெரிஞ்சுக்க போறீங்களா? இல்ல உங்க முதலீட்டு முறைய மாத்த போறீங்களா? உங்க அடுத்த அடி என்னவா இருக்கும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.